எங்க ஓட்டு எங்க உரிமை. நீங்க மீடியா தான் மேடம் எல்லாருமே வந்து தாவேக்கா அப்படி தாவேக்கா இப்படி விஜய் அப்படி விஜய் இப்படின்னு நீங்க எல்லாம் தான் பில்டப் கொடுக்குறீங்க. விஜய்க்கு மாசே இல்ல ஓட்டே வராதுன்றீங்களா நீங்க? மேடம் மாசுங்கிறது வேற ஓட்டுங்கிறது வேற. அதிமுகவா இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு ஓட்டு வாங்குறதுக்கு தலைகீழா நடப்பாங்க மேடம். ஒவ்வொரு நிர்வாகியும் தன் தன்மானத்தை இழந்து கூட பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போவாங்க. உங்க வீட்டுல இருக்கிற ஒரு விஜய் தான், உங்க வீட்டுல இருக்கிற ஒரு விஜய் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. விஜய் வந்து உங்களுக்கு ஸ்டேஜ்ல ஈஸி பேசுறது, மைக் கிடைச்சதுன்னா பேசலாம், அழகா பேசலாம். வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் வருவார், வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் வருவார். விஜய் மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போட்டு வரலாம். அதிமுக கட்சி வந்து ஒரு பொருட்டே இல்லைன்றாங்க. 31 வருஷம் ஆட்சியில் இருந்த தமிழ்நாடோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்த ஒரு கட்சியை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் அரசியல் அறியாமல் உங்கள் கற்றுக்குட்டித்தனம். இது வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டு போகிற ப்ரோக்ராம் கிடையாது. கட்சியுமே ஊழல் கட்சியா இருக்குன்றாங்க. ஊழல்லாம் பற்றி விஜய் பேசலாம். இல்லை விஜய் தூய சக்தி மேம். தூய சக்தி அப்புறம் போய் இந்த 1.5 கோடிக்கு ஃபைன் கட்டான். அப்படி இவர் சும்மா நமக்கு சினிமா பாப்புலாரிட்டி இருக்குது, சினிமா பாப்புலாரிட்டி இருக்குன்னா அந்த சினிமா பாப்புலாரிட்டி இருந்து அது மட்டுமே ஒரு பெரிய விஷயமா இருந்தால் சிரஞ்சீவியில் என்னைக்கும் சிஎம்மாக இருக்கணும். அதே சினிமா பின்புலத்தை வச்சு தானே எம்ஜிஆர் அவர்களும் வந்தாங்க. அவர் வாழ்வியல் கருத்துகள் நிறைந்த ஒரு படம் அப்படின்னு எதையாவது ஒரு படம். கத்தி படத்துலலாம் ரொம்ப நல்ல கதைக்களத்தை கொண்டு அமைச்சிருப்பாங்க. தெரியல, நான் விஜயோட படங்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தது கிடையாது, எனக்கு தெரியாது. நம்ம படத்தோடய இன்னுமே வந்து கம்பேர் பண்றதும் அவர் இல்லை நீ வெளியில வராம தொடர்ந்து திமுக தினமும் தடுத்துக்கிட்டு இருக்கு. திமுகங்கிற ஒரு ஒத்த கட்சி கொடுக்குற சதிச்செயலை கூட உங்களால ஓவர் கம் பண்ணி வர முடியலன்னா அந்த ஆட்சிங்கிற சீட்டுங்கிறது ஏதோ அங்க முள்ளு போட்டு இது ரோஜாப்பூ போட்டு வச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களா. எம்பி ஆகிறதோ ஒரு எம்எல்ஏ ஆகிறதோ ஒரு அமைச்சர் ஆகிறதோ, அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் அந்த கிரீடத்தை தூக்கிட்டு சுத்துறதோ இட்ஸ் நாட் அன் ஈஸி கேம். சரி, இப்போ தேமுதிக வந்து திமுக பக்கம் போனது, ஏன்னா வந்து ஒரு பக்கம் அதிமுக கூட அவங்க பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. நீங்க சொன்ன மாதிரி தாவேக்க பக்கமும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. இப்போ விஜய் அவர்கள் விக்ரவாண்டியில சொல்லி கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு ஆக போகுது. இது வரைக்குமே தாவேக்க கூட கூட்டணி அப்படின்னு யாருமே போகல. இப்போ அந்த தாவேக்கோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. தாவேக்கா வந்து நீங்க மீடியா தான் மேடம் எல்லாருமே வந்து தாவேக்கா அப்படி தாவேக்கா இப்படி விஜய் அப்படி விஜய் இப்படின்னு நீங்க எல்லாம் தான் பில்டப் கொடுக்குறீங்க. உண்மைக்குமே என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா விஜய்க்கு மாசே இல்ல ஓட்டே வராதுன்றீங்களா நீங்க? மேடம் மாசுங்கிறது வேற ஓட்டுங்கிறது வேற. அதுதான் பேசிக். அந்த ஃபவுண்டேஷன் யாரா இருந்தது அது வந்து ரொம்ப ஒரு பேசிக்கான கொஸ்டின். மாஸ் வேற, எலக்டோரல் பாலிடிக்ஸ் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் மாஸ். அது யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க. நான் வந்து சிம்பிளா சொல்ல இந்த கூட்டம் கூடுறதெல்லாம் ஓட்டா மாறும் அப்படி நான் சொல்ல வரல. ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிறதுங்கிறதும் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி இது வரைக்கும் ஆட்சியில் இருந்த இந்த கட்சிகள் ஒரு ஓட்டு வாங்குறதுக்கு ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு ஓட்டு வாங்குறதுக்கு தலைகீழாக நடப்பாங்க மேடம். ஒவ்வொரு நிர்வாகியும் தலைகீழ கிட்டத்தட்ட ஒரு ஓட்டு வாங்குவது என்பது தன் தன்மானத்தை இழந்து கூட பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போவாங்க. அது எலெக்ஷன் டைம்ல மட்டும் தானே, எலெக்ஷன் டைம்ல தானே ஓட்டை வாங்க முடியும். அப்போ அந்த அளவுக்கு ரெண்டு பக்கமே, நான் இதுல திமுக குறைத்த மதிப்பிடவில்லை, ரெண்டு சைடுமே வந்து உயிரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க. சரிங்களா? இன்னைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனது இவர் உதயநிதிக்கு வந்து மக்கள் மன்றம், உதயநிதி ரசிகர் மன்றம்னு ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வார்டுக்கு வார்டு 15 பேர்த்த சேர்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா? அது பலனளிக்குமா பலனளிக்காதுங்கிறது இன்னொரு 10-15 வருஷம் கழிச்சு தான் தெரியும். அப்போ நீங்கள் வந்து என்ன அப்படின்னீங்கன்னா இங்கே வந்து 24 மணி நேரம் எங்களுடைய விருகை மாவட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா எங்களுடைய மாவட்ட செயலாளர் வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூங்கினா பெரிய விஷயம். ஓகே, காலையில் 6 மணிக்கு ஃபீல்டில் உட்காந்துருக்கோம். எங்களுடைய பகுதி செயலாளர்கள் எல்லாருமே 6 மணிக்கு ஃபீல்டில் சுற்றிட்டு இருக்காங்க, வீடாக சுற்றிட்டு இருக்கோம். இப்போ தாவேக்கல வந்து எந்த மாவட்ட செயலாளரும் களத்தில் போய் வேலை பார்க்கலாம். நான் இது வரைக்கும் நான் எங்கள் பகுதிகள் நான் தாவேக்கா செயல்பாடு பார்த்தது. சண்டே இந்த எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த இடத்துல ஒரு சின்ன இடம் இருக்குல்ல, அங்கே சாப்பாடு போடுவாங்க மேடம். அதுதான் நான் பார்த்த மிகப்பெரிய இவர்களுடைய செயல்பாடு. இப்போ இந்த பூத் கமிட்டின்னு ஒன்று அமைக்கிறப்போ இப்போ நாங்கள் எங்கள் பகுதியில் இருக்க, இப்போ என்னோட தெருவில் ஒரு 3 ஸ்கூல் பூத்து. ஓகே, அந்த பூத்தில் வந்து அதிமுக காரங்க இருப்பாங்க, திமுக காரங்க இருப்பாங்க, எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல நாம் தமிழர் இருப்பாங்க. இவங்க வந்து இந்த செகண்ட் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா,
அந்த கடைசி நாள் உட்காந்துருந்தாங்க. அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்னடா இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க அப்படின்னு தோணினப்போ தான் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வருது. யார் யார் பூத் கமிட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் ஒரு 70,000, இந்த பக்கம் திமுகவில் ஒரு 70,000, காங்கிரஸ் கூட 20,000 வச்சுருக்காங்க. நம்ம தாவேக்கா வெறும் 0 வாங்கி வச்சுருக்கு. ஒரு பூத் கமிட்டி கூட இல்லை. அப்போ விஜய் வந்து உங்களுக்கு ஸ்டேஜில் ஈஸி பேசுறது, மைக் கிடச்சதுன்னா பேசலாம், அழகாக பேசலாம். வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் வருவார், வீட்டுக்கு வீடு ஒரு விஜய் வருவார். விஜய் மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போட்டு வரலாம், அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து உங்கள் கட்சிக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க, போனாங்க, வந்தாங்கன்றது முக்கியம் இல்லை. கூட்டத்துக்கு எத்தனை பேர் வராங்க, அந்த டவலை வச்சு நீங்கள் சுற்றலாம், பாட்டு பாடலாம், என்ன வேணாலும், என்ன மேஜிக் வேணாலும் விஜய பண்ணலாம். பார்த்து சிஎம் சாரே எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. அது பாவம், அவருக்கு என்ன பண்ணுறது. அவர் வந்து என்னென்னா, ஒரே நேரத்தில் அவர் ஸ்டாலினாகவும் இருக்கணும், ஒரே நேரத்தில் அவர் விஜயாவும் இருக்கணும்னு அவரை யாரோ வயசான காலத்தில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணி அவர் தன்னோட உடம்பு மனநலன் இதெல்லாம் கருதாமல் போட்டு பாவம் அவர் ரொம்ப உண்மையிலுமே அவர் வந்து ரொம்ப பரிதாபப்படுறாரு. பரிதாபப்படக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்காரு. மீடியா தான் அந்த நெருக்கடி உருவாக்குறீங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவங்க கட்சியில் இருக்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்கிற பேரில் பெண் நிறுவனத்தில் இருக்கிற 4 வீணா போனவங்க அட்வைஸ் பண்ணுறதை விட நீங்கள் எல்லாருமே வந்து அவர் வந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, அவரோட வயசுக்கு 72 வயசில் அவர் உட்காந்து அந்த மஃப்ளரை சுற்றுறதும் போகிறதும் வரதுங்கிறது அவரோட டிக்னிட்டிக்கு அது சரி கிடையாது. விஜய் பண்ணலாம், அவர் ஒரு ஆக்டர், அதை அவரை பண்ணிட்டு போகலாம். ஏன்னா நமக்கு அப்படி விஜய்ங்கிற ஒருத்தரை வந்து அப்படி பார்த்து பார்த்து பழக்கம். இவரை வந்து நீங்கள் வந்து டவல் சுற்றுறவராகவும் ரேம்ப் வாக் பார்க்குறவரமாக பார்க்குறீங்க. அந்த ரேம்ப் வாக்கெல்லாம் உண்மையிலுமே ரொம்ப பெரிய அநியாயம். ரேம்ப் வாக் வந்து இந்த சிவராத்திரி வரப்போ ஜகி தான் வந்து நம்ம அம்மாவோட புடவை மாதிரி ஒரு புடவை ஒன்று கட்டிட்டு அவர் தான் வந்து அந்த ரேம்ப் வாக்கெல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். ஜகி வாசலே ஞாபகம் இருக்கா? அவர் தான் இந்த ரேம்ப் வாக்குகளை தமிழ்நாட்டில் வந்து பெரிய பாப்புலரைஸ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து 2 தாட்டி ரேம்ப் வாக்க நடந்தார் அப்படின்னோன்னா இந்த பக்கம் நீங்கள் அவரை போட்டு இப்போ எலெக்ஷன் டைமில் அப்படி பண்ணுறதெல்லாம் என்னென்னா, முதல்வருங்கிறவருக்கு வந்து ஒரு இது இருக்குது, ஒரு டிக்னிட்டி இருக்குது. அந்த டிக்னிட்டியை வந்து அவரே குறைச்சிக்கிறார். ஓகே. அப்போ நம்ம ஏன் குறைச்சிக்கிறோம்? விஜய் வந்து நம்மளோட காம்படிட்டராக நினைக்கிறதுனால தான். விஜய் ஏன் காம்படிட்டராக நினைக்கிறாங்க அப்படின்னா, விஜய் உட்காந்துட்டார், விஜய் எந்திரிச்சிட்டார், போயிட்டார், வரலான்னு. ஆக்சுவலி ரிப்போர்ட்டிங்னா என்னன்னே தெரியாமல் இன்றைக்கி இருக்கிற மீடியா, அது ப்ரைம் மீடியாஸாக இருந்தாலும் சரி, டிவி மீடியாவாக இருந்தாலும் சரி, யூடியூப் மீடியாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்னென்னா வாட் இஸ் ஆக்சுவலி ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறத பற்றின ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் விஜய் போனார், உட்காந்தார், எந்திரிச்சார், சாப்பிட்டார், அங்கே போனார், இங்கே வந்தார், இது ரிப்போர்ட்டிங் கிடையவே கிடையாது. விஜய் என்ன இன்னைக்கு 2026 பேசுறாரு? தேர்தல் களம் இந்த அளவுக்கு பரபரப்பா இருக்குன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் தாவேக்கா என்ட்ரி கொடுத்ததுன்னு அந்த விஷயத்தை நீங்க மறுக்கிறீங்களா? தாவேக்கா என்ட்ரி கொடுத்துருக்கலாம் மேடம். ஆனால் அந்த என்ட்ரிங்கிறது வந்து என்ட்ரியை நீங்கள் மீடியா கலோபரமாக்கி விடுறீங்கன்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்காக இல்ல விஜய் வந்தா அதிமுக கூட்டணி இன்னும் பலமாகும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்துல வந்து கொடி பறந்த உடனே தம்பி விஜயே நம்ம கூட்டத்துக்கு வரப்போறாருன்னு எடப்பாடி அவர்களே பேசியிருந்தாங்க. தம்பி விஜய் வராரு, அந்த டயலாக்லாம் நீங்கள் சொல்கிறது, நாங்கள் அப்படி சொல்லலை. அது வந்து அந்த சமயத்தில் விஜயை வந்து எல்லாருமே அனாதையாக்கி விட்ட சூழலில் அதிமுக அவருக்காக சட்டசபையில் பேசுச்சு. அது விஜய்க்காகவும் பேசுச்சு, இறந்து போன 41 பேருக்கான நியாயத்துக்காகவும் பேசியது. அந்த சமயத்தில் அதில் கொஞ்சம் உணர்வு ரீதியாக பரவாயில்ல சார் நமக்காக பேசினாருன்னு ஒரு நன்றி உணர்வு இருக்கிற பசங்க 4 பேர் வந்து கொடியை காட்டச்சப்போ அந்த விஷயத்த சொன்னதே ஒழிய அது வந்து எல்லாருமே இல்லாமன்னா பார்த்தீங்களா நீங்கள் அப்பயே எதிர்பார்த்தீங்க விஜய் வருவார் போவார் அப்படின்னு. ஒரு விஷயத்த இந்த மாதிரி நேரேட்டிவ் செட் பண்ணுறவங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, அதிமுகவோடு விஜய் சேர்ந்தால் கேப்டன் எப்படி எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருந்தாரோ 2011 அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரியான ஒரு கௌரவம் விஜய்க்கு கிடைத்திருக்கும். அப்படி ஒரு நல்ல வாய்ப்பை அவர் இழந்துட்டார், அவ்வளவுதான். இதனால அதிமுகவுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. இல்ல அதிமுக தொடர்ந்து பெரிய நஷ்டம். அதிமுக எப்ப தொடர்ந்து விஜய் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பிரதமர் அவர்களுடைய வருகைக்கு பிறகு அந்த கூட்டணி அப்படின்றது முழுமையாகி ஆனதுக்கு பிறகுதான் வந்து விஜய் வந்து அதிமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் விஜய் அவர்களுமே வந்து அதிமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்குமே விஜய் மேல எந்த விமர்சனமுமே வைக்கலையே. அவர் எங்களை சீண்டவே இல்லை மேடம். அவர் அதாவது சும்மா ரோட்ல ஒருத்தன் போறாங்க கையை பிடிச்சி அடிப்பீங்களா? இல்ல இது எப்படி இருக்கு அப்படின்னா ஏதாவது கையை வீசி நடக்கிற பேர்ல உங்க முகத்தை அப்படி ஒரு குத்துனா தான் நீங்க இது பண்ணுவீங்க. அப்போ தேவையில்லாம நம்ம எதுக்கு ரியாக்ட் பண்ணணும்? திமுக காரங்களுக்கு பேசிக்கா ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு சின்ன லெட்டர் பேட் கட்சி கூட பார்த்து பயப்படுவாங்க. அந்த கமல்ஹாசன் படத்துல ஒரு டைலாக் வரும், அதை பார்த்து பயம் இதை பார்த்து பயம் அப்படி பெருசாக ஒரு லிஸ்ட்டு போடுவாங்களா, அந்த மாதிரி திமுக வந்து ஒரு லெட்டர் பேட் கட்சிக்காரங்களை பார்த்து கூட அது பயப்படும்.
அதிமுக வந்து பேசிக்காவே இது தொண்டர்களோட பலத்தை நம்பி இருக்கு. தலைவர்களை விட தொண்டர்களை பெரும் பலமா நினைக்கிறதுனால நம்ம தொண்டர்கள் அந்த இரட்டை இலைங்கிற இடத்த விட்டு நகர மாட்டாங்கன்ற ஒரு ஸ்ட்ராங் ஹோப் இருக்கனால நாங்க யார் வந்தாலுமே பயப்பட மாட்டோம். இல்லையே விஜய் அவர்கள் பேசுற ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. ஏன் அதிமுக என்னாச்சு? அதை இருளடைஞ்ச கட்சியை பத்தி பேசுறதுக்கு அது எந்த வந்து என்ன இதுவுமே இல்லைன்றாரு. அதிமுக கட்சி வந்து ஒரு பொருட்டே இல்லைன்றாங்க. எல்லா இடத்துலயுமே தாவேகா வந்து தொடர்ந்து இதை தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை தான் அதிமுக அரசியல் கத்துக்குட்டித்தனம் என்கிறது. அரசியல் கத்துக்குட்டிகள் அப்படிதான் இருப்பாங்க. அதிமுகங்கிற கட்சியோட வயசு 53 முடிஞ்சு 54 நடக்குது. சரிங்களா? 53 வருஷத்துல 31 வருஷம் பவர்ஃபுல் கட்சியா ஆளும் கட்சியா உட்காந்துருக்கோம். நாங்கள் ஒரு முறை கூட எங்களை எதிர்கட்சி அந்தஸ்தெல்லாம் இழந்து அவமானப்பட்டது கிடையாது. சரிங்களா? 96 தவிர்த்து. அப்போ நீங்க வந்து ஒரு ஒரு கட்சியோட பலம் என்ன பலவீனம் என்னங்கிறதெல்லாம் அவர் கூட இருக்கிற அந்த ஜான ஆரோக்கியசாமியோ ஆதவர்ஜுனாவோ வேற யார் அவர் கூட டைரக்ட் கான்டாக்ட்ல இருக்காங்களோ அவங்க வந்து அவருக்கு சரியான ஒரு அரசியல் புரிதலை உருவாக்கலைன்னா அது வந்து அது அவர்களுடைய தவறு, அது அவர்களுடைய இழப்பு. அப்போது 31 வருஷம் ஆட்சியில் இருந்த தமிழ்நாடோட டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்த ஒரு கட்சியை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் விமர்சனம் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் அரசியல் அறியாமல் உங்கள் கற்றுக்குட்டித்தனம். இது வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடிட்டு போகிற ப்ரோக்ராம் கிடையாது. இது வீட்டுக்கு போய் நீ கையை கூப்பி ஓட்டு போடுன்னு சொன்னோன்னே மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அந்த ஓட்டு போடுங்கிற ஒரு மனநிலைமைக்கு ஒருத்தர் என் கட்சிக்கு ரெட்டலைக்கு அவங்க ஓட்டு போடணுங்கிற ஒரு மனநிலைமைக்கு ஒருத்தனை கொண்டு வர்றது அப்படிங்கிறது இட்ஸ் அ கன்டினியூஸ் ப்ராசஸ். அது ஆல் ஆஃப் அ சடன் வந்து நடந்துடாது. இல்ல தாவேகா எல்லாருமே வந்து அதிமுக திமுக 2 கட்சிகளுமே வந்து நோட்டை மட்டுமே வச்சு மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் மக்களை சந்திப்பாங்க. தாவேகா அப்படி ஒருபோதும் பண்ணாது. மக்களுடைய மாஸ் அப்படின்றது மக்களை நம்பி நாங்க வந்து களத்துல நிக்கிறோம். கண்டிப்பா மக்கள் எங்களை தான் ஜெயிக்க வைப்பாங்கன்றாங்க. ஜெயிக்க வைக்கிறாங்க. மத்த 2 கட்சியுமே ஊழல் கட்சியா இருக்குன்றாங்க. ஸ்ட்ராங்கா ஒவ்வொரு இடத்துலயுமே சொல்றாங்க. ஊழல்லாம் பத்தி விஜய் பேசலாமா? இல்ல விஜய் தூய சக்தி மேம். தூய சக்தி அப்புறம் போய் இந்த 1.5 கோடிக்கு ஃபைன் கட்டான். அப்படி 1.5 கோடி ஏன் உங்களுக்கு சார்? நீங்கள் அரசியலில் என்ன இந்த சிவகார்த்திகேயன் ஏதோ ஒரு டைலாக் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு குழி தோண்டணும் அப்புறம் நடணும் அப்படின்னு வரல. அந்த மாதிரி இவர் நீங்கள் இன்னும் வரவே இல்லை. சரிங்களா? விஜயால் அந்த பனையூர் வீட்டை விட்டு வெளியே வந்து 4 இடத்துக்கு எங்கள் பொதுச் செயலாளர் மாதிரியோ இல்லை ஸ்டாலின் மாதிரியோ தெருவாக போய் ஓட்ட கேட்க முடியுமா? முடியாது. நீங்கள் கேட்டால் நான் வந்து மாஸ் சினிமா நடிகன் போக மாட்டேன் நீங்கள் டைலாக் பேசிகிட்டே இருக்கலாம். அதுதான் நடக்குமே ஒழிய ஒரு தலைவராக அவர் இன்னும் மாறவே இல்லை. ஒரு தலைவராக மாறுறதெல்லாம் அப்படியே உடனே டக்குன்னு வந்துடாது. அதுவுமே அது வந்து ஒரு பெரிய டைம் எடுத்துக்கிற ஒரு பெரிய ப்ராசஸ். சில பேர் தான் தலைவராக பிறக்க முடியும். சில பேர் வந்து இங்கே களத்தில் வந்து போராடி நின்று ஜெயிச்சு அப்படி தான் தலைவராக முடியும். இவர் சும்மா நமக்கு சினிமா பாப்புலாரிட்டி இருக்குது, சினிமா பாப்புலாரிட்டி இருக்குன்னா அந்த சினிமா பாப்புலாரிட்டி இருந்து அது மட்டுமே ஒரு பெரிய விஷயமா இருந்தால் சிரஞ்சீவியெல்லாம் என்றைக்கும் சிஎம்மாக இருக்கணும். அதே சினிமா பின்புலத்தை வச்சு தானே எம்ஜிஆர் அவர்களும் வந்தாங்க. இப்போ எம்ஜிஆர் அவர்களை போல நானும் வர்றேன். ஏன்னா எம்ஜிஆர் வரும்போதே இதை தான் சொல்லி எல்லாரும் திட்டினாங்க. இப்போ நானும் வரேன், என்னையும் அப்படிதான் திட்டுறாங்க. கண்டிப்பா நானும் சிஎம் ஆவேன், நானும் வரலாற்றை புதுப்பிப்பேன் அப்படின்னு வரலாறு திரும்பும் அப்படின்னு இருக்காரு. இந்த விஷயத்த அவர் எல்லா மேடையிலும் சொல்றாரு. ஆமா, அதுதான் அவரோட அரசியல் அறிவின்மைக்கு அறியாமைக்கு அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். புரட்சி தலைவரோட வாழ்க்கை வரலாறை முழுமையாக தெரிந்த ஒரு விஜயா இருந்தால் அப்படி அறிவுகட்டதனமாக ஸ்டேஜுக்கு பேசிகிட்டு இருக்க மாட்டார். புரட்சி தலைவர் அறிஞர் அண்ணாவோடு சேர்ந்து அரசியல் செய்தவர், திமுகங்கிற கட்சியில் உழைத்தவர், திமுகங்கிற ஒரு கட்சியை மக்கள் கொண்டு போய் சேர்த்தது எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து. சரிங்களா? தன்னுடைய பாடல்களில் அண்ணாவை பற்றி புகழ்ந்து பாடினார். அப்போ அது ஒரு பெரிய ப்ராசஸாக அதை பண்ணினாங்க. ப்ராசஸ், அதில் ஒரு கன்சிஸ்டன்சி அண்ட் கண்டினியூஸாக பண்ணினது. இது 2 இருந்தது. விஜய் வந்து உங்களுக்கு படத்தில் என்ன சொல்லி கொடுத்தார்? எப்படி சிகரெட் பிடிக்கணும், எப்படி துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டே இருக்கணும், இதுதானே சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் வாழ்வியல் கருத்துகள் நிறைந்த ஒரு படம் அப்படின்னு எதையாவது ஒரு படத்துலலாம் ரொம்ப நல்ல கதைக்களத்தை கொண்டு அமைச்சிருப்பாங்க. தெரியல, நான் விஜயோட படங்கள்லாம் பெரும்பாலும் பார்த்தது கிடையாது, எனக்கு தெரியாது. நான் வந்து விவசாயிகளுக்காக 90s வரைக்கும் பார்த்த படங்கள் தான். என்னோட கல்லூரி நாட்கள்ல விஜய் படங்கள்ல பார்த்ததான். படத்தோடய இன்னுமே வந்து கம்பேர் பண்றதும் அவர் இல்ல நீங்க வந்து புரட்சி தலைவரோடு வந்து விஜய் வந்து எந்த இடத்துலயுமே கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து படத்தில் நடிக்கும் போது ஒரு விஷன் இருந்தது.
எப்படி ஒரு தன்னோட படம் எப்படி இருக்கணுங்கிறதுல அவர் தன்னோட படங்களில் வந்து சிகரெட் பிடிக்க மாட்டார், சாராயம் குடிக்க மாட்டார், அந்த மாதிரி காட்சிகளை அவர் வச்சுக்கவே மாட்டார். பிகாஸ் தன்னை நம்பி ஒரு பெரிய ஃபாலோவர்ஸ் கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறது அவரோட எண்ணம். ஸோ அந்த மாதிரி எந்த எத்திக்ஸும் இவர் சினிமாவில் வச்சிடல விஜய். அவர் ஒரு எத்திக்ஸே இல்லாத ஒரு நபர், அறம்னா என்னன்னு தெரியாத ஒருத்தர், டேக்ஸ் கட்டலைன்னு சொல்லிட்டு அவமானப்பட்ட ஒரு ஆள் கோர்ட்டில். சரிங்களா? அப்போ அவர் வந்து ஊழலை பற்றி பேசுறதுக்கான எந்த ஒரு தகுதியும் அடிப்படை தகுதியே அவருக்கு கிடையாது. அப்போ விஜய் அப்படிங்கிறவர் வந்து உண்மையிலுமே எலெக்ஷனில் ஜெயிச்சிட முடியும், சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு ஜெயிச்சிட முடியும். அதே மாதிரி அம்மாவையும் சொல்லுவார் அவர். அம்மா வந்து அவர் சத்துணவு அந்த திட்டத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒருத்தராக, எம்பியாக, ராஜ்யசபா எம்பியாக இருந்தவங்க, அண்ணா உட்காந்த சீட்டில் உட்காந்தவங்க அம்மா. சரிங்களா? தெரு தெருவா சத்துணவு திட்டத்தை பற்றி தெரு தெருவாக கூட்டம் போட்டவங்க. எங்கேயாவது ஒரு தெருவில் 10 பேர் 15 பேர் நின்றுருந்தாங்க கூட தெருமுனை கூட்டத்தில் நின்று பேசிட்டு போன அம்மா. இன்னைக்கு ஊடகங்கள் 90க்கு அப்புறம் வந்து 91க்கு அப்புறம் வந்து அம்மா பற்றி எழுதுனது அம்மா கிடையாது. சரிங்களா? அவங்க வந்து காடு மேடு எல்லாத்துலேயுமே லிட்ரலாக உழைத்தவர் தான். ஒரு ரொம்ப பாப்புலரான ஒரு ஆக்ட்ரஸ்னா கூட அவங்க தெருவில் போய் லிட்ரலாக உழைச்சவர்கள். அப்ப அந்த ஹிஸ்டரியெல்லாம் எதுவுமே இந்த மரமண்டைகளுக்கு தெரியாம இல்ல விஜய் அவர்கள் வெளியில வராம தொடர்ந்து திமுக தினமும் தடுத்துக்கிட்டு இருக்கு. திமுக பண்ணக்கூடிய அந்த சதி செயல் தானே. அப்போ திமுகங்கிற ஒரு ஒத்த கட்சி கொடுக்குற சதி செயலை கூட உங்களால ஓவர் கம் பண்ணி வர முடியலன்னா, அந்த ஆட்சிங்கிற சீட்டுங்கிறது ஏதோ அங்க முள்ளு போட்டு ரோஜாப்பூ போட்டு வச்சிருப்பாங்கன்னு வச்சுங்களா. ஆட்சிங்கிறதே அது ஒரு முள் கிரீடம் மேடம். அந்த முள் கிரீடத்தை விரும்பி சுமக்கிறவர்கள் தான் அரசியல்வாதிகள். சரிங்களா? அது முள் கிரீடம் தான். ஒரு எம்பி ஆகிறதோ, ஒரு எம்எல்ஏ ஆகிறதோ, ஒரு அமைச்சர் ஆகிறதோ, அமைச்சர் ஆனதுக்கப்புறம் அந்த கிரீடத்தை தூக்கிட்டு சுத்துறதோ, இட்ஸ் நாட் அன் ஈஸி கேம். அது ஒரு முள்ளு வச்சது தான், அது முள் கிரீடம் தான். அது சுமக்கிறதுக்கு விருப்பப்படுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சிலர் வந்து பதவிங்கிற இடத்துல இருந்து வராங்க, சில பேர் வந்து மக்கள் சேவைங்கிற ஒரு இடத்துல வராங்க, சிலருக்கு அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள். அவ்வளோ. விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போதே நான் இலவசம்ன்ற விஷயத்த வந்து மக்கள்கிட்ட கொண்டு போக மாட்டேன், திணிக்க மாட்டேன், அவங்கள வந்து பொருளாதாரத்தில் உயர்த்துவேன் அப்படின்றாரு. தொடர்ந்து இன்னைக்கு கூட திமுக ஒரு அறிவிப்பு விட்டுருக்கு. என்ன அப்படின்னா, 2000 நான் முன்னாடியே கொடுத்துட்டேன், இதை வந்து கோடைக்கால சிறப்பு சலுகையா வந்து இனி ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும்ன்றது. ஒரு பக்கம் அதிமுக என்ன பண்ணுது, திமுகவோட திட்டங்கள் அத்தனையுமே வந்து காப்பி அடிச்சு, நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, நான் 2000 கொடுக்குறேன், கல்வி கடனை நான் தள்ளுபடி பண்றேன், ஆண்களுக்கும் பஸ் இலவசம். இப்படி தொடர்ந்து 2 கட்சிகளுமே இலவசத்தை மட்டுமே முன் வச்சு மக்களை நாடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க உச்சநீதிமன்றத்தோட நீதிபதி கருத்து தெரிவிச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இலவசங்களை நீங்க கொடுத்துட்டே இருந்தா அப்ப மக்கள் வேலைக்கு போக வேண்டாம்ல. இல்ல, நீங்க வந்து விஜய் அவர்கள் இலவசத்தை எதிர்க்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ இலவசங்களை விஜயோட தொண்டர்கள்னு சொல்லிக்கிறவங்க இவங்க யாரும் அம்மா வழங்கிய அந்த இலவச ஃபேனு அந்த திட்டங்களை பயனாளிகளாக இருந்தாங்கன்னா, அது எல்லாத்துக்கும் அதுக்கான பணத்தை அவங்க தொண்டர்கள் பயனடைந்திருந்தார்கள். அது இங்கே அதிமுக ஆட்சி கிடைச்ச திட்டமாக இருந்தாலும் சரி, திமுக திட்டங்களாக இருந்தாலும் சரி, அதுக்குரிய பணங்களை எல்லாம் விஜய் திருப்பி கொடுத்துட்றாரா? வெறுக்கல, இலவசங்கள் வந்து வேண்டான்னு சொல்ல. ஆனா நீங்க அந்த அளவுக்கு மக்களை, நீங்க அதிமுகவும் திமுகவும் அந்த அளவுக்கு மக்களை ஆக்கி வச்சிருக்கீங்க, பொருளாதாரத்துல உயர்த்தாமன்னு சொல்றாரு. விஜய்க்கு வந்து எது இலவசம், அந்த இலவசம் கன்ஸ்ட்ரக்டிவான டெவலப்மெண்ட்டுக்கு உதவுகின்ற இலவசம் எது, இந்த மாதிரியான என்ன சொல்றது, அறிவு இல்லாமல் அவர் பேசுகிறார். சரிங்களா? தமிழ்நாட்டில் வந்து இலவசம்ங்கிறது இன்னைக்கு நேற்று வந்தது கிடையாது. புரட்சி தலைவர் காலத்தில் ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு உங்களுக்கு வந்து பல்பொடி, செருப்பு, சட்டை, யூனிஃபார்ம் சட்டை, ஸ்கூல் பேகு எல்லாமே அவருடைய ஆட்சி காலத்தில். அதுக்கு முன்னாடி வந்து காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர், இந்த தமிழ்நாட்டோட நவீன சிற்பினா அது ஒரிஜினல் காமராஜர் மட்டும்தான். அந்த காமராஜர் மதிய உணவு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்ததுனால தான் இத்தனை குழந்தைகள், என் அப்பா அம்மா, உங்கள் அம்மா அப்பா எல்லாமே அந்த காலத்தில் படிக்க போயிருப்பாங்க. சரிங்களா? அப்போது ஒரு படிப்பறிவே இல்லாத ஒரு குறைஞ்ச படிப்பறிவு 6% 7% இருந்ததை டக்குன்னு 37% மாற்றி விட்டது காமராஜர் என்கின்ற ஒரு மனித நேய மனிதகுல சிந்தனையாளனோட ஒரு விஷன். மதிய உணவு சோற போடு, வருவான், எல்லாரும் படிப்பான், 10%, 7%, 8% கொண்டு போய் 37% நிறுத்தி விட்டு போனார். அந்த 37% கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, சைக்கிள், அது இதுன்னு கொடுத்து அதிமுக நேஷ்னல் ஆவரேஜை விட 46% கொண்டு வந்தோம். நேஷ்னல் ஆவரேஜ் கம்மி, அதை விட அதிகமாக கொண்டு வந்தோம் நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போது விஜய்க்கு வந்து அவருக்கு என்ன சொல்கிறது, சமூகவியல் பாடம் தெரியாது, எக்கனாமிக்ஸ் தெரியாது, மனுஷனை பற்றியும் தெரியாது, ஒரு வெங்காயமும் தெரியாமல் 4 டயலாக மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு நான் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆரை போல ஆகி விடுவேன்
அம்மாவை போல் ஆகி விடுவேன்னு நீ கனவுலையே ஆகிட்டு கனவுலையே நடந்துட்டு கனவுலையே போயிட்டு எல்லாம் கனவாகவே போகும். அவ்வளோதான். இது வந்து நான் டிவிக்கேங்கிற கட்சியை வந்து திட்டணும் இல்லை இது பண்ணணுங்கிறதுக்காக சொல்லலை. உண்மைக்குமே இன்னைய தேதிக்கு விஜய்க்கும் அரசியல் ஞானம் கிடையாது, அவர்களுடைய தொண்டர்களுக்கும் கிடையாது. நீங்கள் டிபேட்ஸில் வந்து இப்படி அடித்து பிடிச்சி பேசுறதுனால அது அரசியல் அறிவு கிடையாது. களத்துக்கு வாங்க, வேலை பாருங்கள், களத்தில் எல்லாத்துக்கூடயும் சண்டை போட்டு பாருங்கள். அப்புறம் தான் தெரியும் இங்கே எலக்டோரல் பாலிடிக்ஸுங்கிறதும் ஒரே ஒரு ஓட்டு வாங்குறதுக்கும் நம்ம என்னென்ன இங்கே வேலைகளை பார்க்க வேண்டியிருக்குன்னு தெரியும். அதனால் சும்மா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே வந்து விஜய் வந்துடுவார். என்ன எப்படி வருவார்? விஜய் மாதிரி வேஷம் போட்டு மாஸ்க் அந்த மாஸ்க் அந்த 10 ரூபா மாஸ்க்கை வாங்கி விஜய் மாஸ்க்கை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுங்க, எல்லாரும் போட்டுட்டு திரியட்டும். அதுதான் நடக்குமே ஒழிய எல்லாரும் வந்துருவான்னா அது நீங்கள் இப்படியே வார்த்தையிலே சினிமா டைலாக் வேற, எலக்டோரல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது வேறங்கிறத விஜய்க்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க மீடியா. அவ்வளோ. ஓகே, இப்போ விஜயால வந்து இந்த எலெக்ஷன்ல எந்த மாற்றமும் நிகழாது. அதிமுக திமுக தான் களத்துல இருக்குன்ற. மேடம் இன்னொரு 50 வருஷத்துக்கு அதிமுக திமுக தான் மேடம். சூப்பர் மேம். இவ்வளோ நேரம் நம்மளுடைய நேயர்களுக்காக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம்.